பண்ணும்போது பார்த்துக்கங்க ஸ்பிளிட்டே பண்ண முடியாது. அதுனா tan a plus b ஃபார்முலா ஒரு ஃபார்முலா ட்ரிகோனோமெட்ரி அதான் அப்ளை பண்ணணும். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நீங்க இந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். சரி, இங்க என்ன நடந்துக்குது அப்படின்னா இதுல பாருங்க, இது கரெக்ட். uv மெத்தட் அப்ளை பண்ணுங்க. இது y டேஷ் எழுதணும். இது y ஓட வேல்யூ, இது y டேஷ், அதாவது dy by dx ஓட வேல்யூ. இது கரெக்ட். இதுல என்ன நடந்துக்குதுன்னா இங்க என்ன எழுத வேணும்? இங்க என்ன எழுதிக்கணும்ங்கன்னு காசோட டெரிவேட்டிவ் மைனஸ். அப்ப மைனஸ் சைன் ஆஃப் 1 மைனஸ் 3x எழுத வேணும். புரியுதுங்களா? மைனஸ் சைன் ஆஃப் 1 மைனஸ் 3x இன்ட்டு மைனஸ் 3 போட்டுருக்கணும். நீங்க சைன் ஆஃப் மைனஸ் 3 போடுறீங்க. அந்த எக்ஸோட வேல்யூ அப்படிதான் இருக்கணும். கரெக்டுங்களா? எக்ஸோட வேல்யூ அப்படிதான் இருக்கணும். இன்ட்டு இந்த இன்சைடு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு இதனோட டெரிவேட்டிவ் வரும். ஓகேங்களா? இதனோட டெரிவேட்டிவ் அப்புறமேட்டு தான் கண்டுபிடிக்கணும். அதான் மைனஸ் 3 வரும். சரியாப்பா? அப்ப இங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் 3x இன்ட்டு சைன் ஆஃப் 1 மைனஸ் 3x கிடைக்கும். டவுட் இருக்குதாப்பா? இல்ல, அப்படிதானே? அதே ஐடியா தான் இங்கேயும் தப்பு பண்ணிக்கிறீங்க. இது எக்ஸுங்கிறது வேற, எக்ஸ் ஸ்கொயர்டு வேற. இந்த மாதிரி எக்ஸ் கியூப் கூட வரவே வராது. எக்ஸ் ஸ்கொயர்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் அதான் வரும். இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு எங்க மிஸ் ஆச்சு? அப்ப இங்க என்ன மிஸ்டேக்கு? நீங்க கரெக்டா யூவி மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. பட் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு நல்லா பாத்துங்க. சைன் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது இது டிகிரி, வெளியே வர எக்ஸ் வந்து இது ரேடி. இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. அதை தான் நீங்க பண்ணிக்கிறீங்க. மல்டிப்ளை பண்ணாம இருக்கிறீங்க. பண்ணக்கூடாது. சரிங்களா? எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ஸ்கொயர்டு தான் எழுதணும் தவிர இதை வந்து cannot be written as sin x cube னு எழுதக்கூடாது. இந்த டேர்ம் sin x cube எழுதக்கூடாது. இது எழுதுறோட மீனிங் என்னன்னா x into sin x squared correct way, sin x cube is wrong way. சரியாப்பா? அது கொஞ்சம் பண்ணி காமிக்கிறீங்களா? இதை பண்ணி காட்டிட்டா இல்லை நீங்க பண்ணி காட்டுற ஒரு நிமிஷம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் வேணா நீங்க பண்ணுங்க. சரிங்களா? u டேஷ்ங்கிறது யாரு? சைனோட டெரிவேட்டிவ். அப்ப என்ன ஆகும்? cos of x squared. x இருக்கிறது x squared வந்தனால இது என்ன கிடைக்கும்? 2x வரும். ஆல்ரெடி இங்க ஒரு cos x squared இருக்குது. cos x squared எழுதிக்கங்க. சரியா? பிளஸ் u வந்து sin of x squared into v யாரு? cos ஓட டெரிவேட்டிவ் என்ன? மைனஸ். அப்ப மைனஸ் ஆஃப் ஒரு நிமிஷம், cos ஓட டெரிவேட்டிவ் யாரு? cos ஓட டெரிவேட்டிவ் sin. அப்ப மைனஸ் sin. அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் sin x squared into x squared டெரிவேட்டிவ் என்ன? 2x. x squared டெரிவேட்டிவ் என்ன? 2x. அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன வருது? இங்க பாருங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இந்த 2x முன்னாடி கொண்டு வந்து எழுதணும். அப்ப என்னாச்சு? 2x into cos x squared into cos x squared, cos squared x squared, cos squared x squared. அதே மாதிரி இங்க என்னக்குது? இங்க ஒரு 2, இங்க ஒரு மைனஸ் என்னக்குது? இது ரெண்டையும் முன்னாடி கொண்டு வந்து எழுதுறேன். அப்ப என்னாச்சு? மைனஸ் 2x into sin x squared into sin x squared, sin squared x squared, sin squared x squared. இதுதான் இதனோட ரிசல்ட். சரியா தம்பி? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? மிஸ்டேக் ரெடியூஸ் பண்ணிடலாமா இல்ல மிஸ்டேக் இருக்குண்டாங்கன்னு? ஓகே, நான் 53 அனுப்பிச்சிட்டீங்களா? இப்ப அனுப்பிச்சிருக்கீங்களா? ஓகே, இப்ப அனுப்பிச்சிட்டேன். அது கரெக்டா கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, 57% முடிச்சிடுறேன். இதை கியூப் போட்டிங்க. ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு. இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர். இது என்ன? சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ் தானே? சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ் மாதிரி இதுங்க டேன் வருது. இது என்ன மீனிங் என்ன? இது ஓகே இல்ல, அதுல 53 53யா? 55 57 53. ஓகே, இன்னொரு பேப்பர் இருக்குதா? ஒரு நிமிஷம். 53 இப்பதான் வந்துச்சு.
ஸோ 53 n பர் இது வந்து y dash எழுதிப்பா dy by dx எழுதிங்க. இது எழுதின மீனிங் என்னன்னா y ஓட வேல்யூன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் dy by dy மென்ஷன் பண்ணிட்டு தான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எங்க இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் கூட இல்ல இந்த ஸ்டெப்ல இருந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. தேர்ட் ஸ்டெப்ல இருந்து இது dy by dx னு வெச்சுக்கணும். சரியாப்பா? ஓகே 1/2 into this value. இது எப்படி கிடைச்சது? u into v மெத்தட் கண்ணு u into v மெத்தட் இது எப்படி கிடைச்சது கண்ணு? டைரக்டா அப்படியே அதான் u into v மெத்தட் படிச்சல u into v மெத்தட் அப்ளை பண்ணனும். 1/2 into நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்ட். sin x எழுதிட்டீங்க, cos x எழுதிட்டீங்க, whole power minus 1/2 இது கரெக்ட். திரும்ப என்ன பண்றீங்க? d by dx of sin x into cos x னு எழுதிக்கீங்க. அப்ப இது என்ன மெத்தட் வந்துரும்? uv மெத்தட் வந்துரும். uv மெத்தட் என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி 1/2 இருக்குது. இது வந்து sin x into cos x whole power minus 1/2 னு இருக்கும். இது என்ன எழுதலாம்? uv மெத்தட். uv மெத்தட் அப்ளை பண்ணும்போது sin x ஓட டெரிவேட்டிவ் cos x. அப்ப cos x ஆல்ரெடி ஒரு cos x இருக்குது. பிளஸ் u dash v u ஓட வேல்யூ sin x. again என்னது? cos x ஓட டெரிவேட்டிவ். cos x ஓட டெரிவேட்டிவ் என்ன? minus sin x. அப்ப இது எப்படி எழுதலாம்? that is equal to 1/2 into sin x cos x whole power minus 1/2 cos into cos வந்து cos squared. அப்ப cos squared x minus sin இருக்குது. அப்ப minus போட்டு sin into sin வந்து sin squared x. sin into வந்து sin squared. சோ இதான் இதனோட ரிசல்ட் கண்ணு. இனி இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண இது சூப்பரா போட்டீங்க. பட் இந்த இடத்துல டவுட் வந்தனா நீங்க அப்படியே ஃபுல்லா டோட்டலா மிஸ்டேக் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? இந்த டைம் கரெக்ட். பட் இங்க வரும்போது u into v மெத்தட் மறந்துட்டீங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. சார் நிறைய ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் நம்ம இது கிடைக்கணும். ரிசல்ட் கரெக்டா கிடைக்கணும். சரி.